அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இனி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் ஞானம். இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து நமக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்கிறாரு. இப்போது நம்ம இறைநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு முறை எப்படின்றத இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்கிறாரு. பார்க்கலாம் வாங்க. பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆச்சப்பா இந்த முறை 18 பேரும் அயன்மாலும் அயனோடு தேவர் எல்லாம் மூச்சப்பா தெய்வமென்றே அறியச் சொன்னார். முனிவோரும் இருடியே இப்படியே சொன்னார். பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேரான பூரணத்தை நினைவாய்க்காரு. வாச்சப்பா பூரணத்தில் காக்கும் போது வாசி நடு மையத்துள் வாழ்வார்தானே. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆச்சப்பா இந்த முறை 18 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அயன்மாலும் அரணோடு தேவர் எல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆதார பொருள் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. இந்த உலகத்துல நம்ம பூமியில வாழக்கூடிய தன்மை எதுன்னு கேட்டீங்கன்னா மூச்சு. இந்த மூச்சு காத்து நமக்கு வந்து இல்லை அப்படின்னா கட்டாயம் வந்து நம்ம பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மூச்சை வந்து தான் தெய்வம் என்று அறிய சொன்னாங்க. ஏன்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் அத்தனை செயல்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வந்து காரணமாக இருக்குது. இந்த மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேந்து போகிறது ஒரு மூச்சாக இருந்தாலும் உள்ளே போய் தசவாயுக்களாக 10 மூச்சா பிரியுது. அந்த 10 மூச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற 72,000 நாடி நரம்புகளுக்குள்ளும் பார்த்து அது பிரயோசனம் பண்ணுது. அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது மூச்சு தான். அதனால தான் அந்த மூச்சப்பா தெய்வம் என்று அறிய சொன்னால், அதாவது தேவர்களும் அயன்மார்களும் வந்து இதையே தான் சொன்னார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முனிவோர் இருடியே பாடியனார்கள் பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து. மூச்சுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் சொல்லுவாங்க. நூல் அப்படின்றது நீண்டுகிட்டே போகக்கூடியது. நம்ம வாழ்நாளில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம மூச்சு காத்து அளந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நின்றுட்டே போவோம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் விடக்கூடிய காற்றோடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,600 காற்று அப்படின்னு நம்ம சித்தர்கள் வந்து அதை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அந்த காற்றை வந்து நம்ம அடக்கக்கூடிய வித்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு முறை. இந்த மூச்சா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெளி உலகத்தில் ஈலோக வாழ்க்கைக்கு இருக்குது. அதே வாசியாக மாறும்போது பரலோக உலகத்தில் தேவர்களுக்கு இருக்குதுன்றதான் இவங்களுடைய இந்த முனிவரும் இருடியேர் இப்படியே சொன்னார்றாங்க. பேசாமல் நூலை பார்த்து. இப்போ அந்த யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்திர முயற்சி செய்வாங்க, பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் செஞ்சாலும் கூட ஆனால் அந்த மூச்சை கவனிக்கக்கூடிய வித்தையை வந்து வாசி யோகம் சொல்லுவாங்க. அந்த வாசி யோகத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பேசாமல் நூலை பார்த்தால் பேரான பூரணத்தை நினைவாய்க்காரு. வாச்சப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசி நடு மையத்துள் வாழ்வார்தானே. இந்த வாசி நடு மையத்தில் வாழ்வாங்க அப்படின்றதுனான்னு கேட்டிங்க அப்படின்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை ஞானி இருவ தவிர சுகமாய் இருப்பது யாருன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாசி நடுவில் தான் வாழும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து வாசி நடுவில் தான் வாழும். அதுதான் தெய்வத்தோடைய அந்த தன்மையில் அந்த குழந்தை எல்லாருமே வந்து அரவணைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். யாருமே குழந்தையை வெறுக்கிறாங்கன்றது சாத்தியம் இல்லை. அதுதான் அந்த வாசி நடுவா மையத்துள் வாழ்வாருக்கான. ஏன்னா இந்த யோகத்தை நம்ம பண்ணும்போது இடகளை பிங்களை தவிர்த்து சுழுமுனையில் வந்து இந்த யோகத்தை நம்ம பண்ணும்போது அந்த குழந்தை நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூரணத்தை காக்கும். அந்த பூரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் தத்துவத்தில் நமக்கு நடுநாடியை தான் வந்து பூரணம். பூரணமே தெய்வம் என்று பூரணத்தை நிலையாய் காக்கும் போது அந்த பூரணத்தை வந்து நிலையாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாசியாக மாறும், பூரணமாக மாறும். அந்த பூரணத்துக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லைன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்வார். அந்த பொருள் அருள் அப்படின்றதுனா அருள்ன்றது பூரணத்துக்குள்ளே நம்ம வந்து இருக்கும்போது கட்டாயம் அந்த நிலையை அடைய முடியும். இதுதான் சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நூல்கள் எழுதி அந்த நூல்கள் எல்லாமே சொல்லக்கூடிய குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் அடையக்கூடிய நுணுக்கங்கள் அவங்கவுங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதில் அகத்தியர் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப புரியும்படியும் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த மூச்சை வந்து கவனிக்க சொல்கிறாரு. இந்த மூச்சை கவனிக்கக்கூடிய வித்தை வந்து குருவிடம் சென்று அதை நம்ம சரியாக பயின்றுட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து நம்ம சூப்பராக வந்து இந்த வாசி யோகத்தில் வந்து தேர்ச்சி பெறலாம். இந்த வாசி வந்து நமக்கு வந்து கைவர பெறது சாத்தியப்படும். இதுக்கு வந்து நல்ல ஒரு குருமார்களிடம் வந்து நம்ம கேட்கக்கூடிய ஆலோசனை, அவங்க கொடுக்கக்கூடிய முறை, அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முறையை வந்து நம்ம கொடுக்கணும். அதை தவிர்த்து வேற ஏதாவது நிலையில் கொடுத்தாங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கு வந்து அது மாறி மாறி போக வேண்டியதாக இருக்கும். ஒரு மனிதனை நிலை பெற வைக்கணும், அதுவே குருவின் மிக உன்னதமான கட்டாயம். அந்த குருவிடம் நம்ம சென்று ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அந்த குரு வந்து வேற யாருக்கிட்டையும் போய் எந்த விஷயத்தை கேட்டாலும் அதுக்கு அந்த சீடனே வந்து தன்னுடைய பதில்களை பொருத்திக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். அவர் தான் ஒரு சீடனை வந்து உருவாக்கக்கூடிய தகுந்த குரு. மற்றபடிக்கு மற்ற குருவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு அடிமையாக இருக்கணும், தனக்கு ஏவல் செய்யணும்,
தன்னோட இருக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து குருமார்களா இல்லைன்றது தான் இதில் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. அதனால் வாசியை பழகி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.